ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூகேல வேலை செய்யறவங்களுக்கான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்ல, லண்டன்ல இப்ப நடக்கிற மொபைல் போன் திருட்டுகளை பத்தி ஒரு வீடியோ. அது எல்லாமே இந்த வீடியோல இருக்குது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், யூகேல வந்து நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் விசா வந்திருக்கீங்க, ஸ்கில் ஒர்க்கரா விசா வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்து கேர் ஒர்க் விசாக்கு வந்திருக்கீங்க. அப்படி பல தரப்பட்ட பேர் நிறைய விடயங்களுக்கு நிறைய விதமாக யூகே வந்திருக்கீங்க. நிறைய பேர் சிலர் இல்லீகலா கூட வந்திருக்கீங்க. இல்லீகலா வந்து அசைலம் கோரி அசைலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த காலங்களில் கடந்த 2 வாரங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அது ஏன் ரிஜெக்ட் ஆனு சொல்லி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு புதுதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் செய்யறதுக்கும் எனக்கும் ஒரு உந்துகோலா இருக்கும். வீடியோ எண்ட்ல வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. ஓகே, மேட்டருக்கு வருவோம். மேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் பேசிக்கா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப ஹோம் ஆபீஸால வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கடைகள்ல வந்து பாயிறாங்க. அது என்ன பாயிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பாயறதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இப்படி நம்மவங்களே தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, அது வேற விடயம். ரிப்போர்ட் பண்றாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து விசா இல்லாம ஒர்க் பண்றார், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறார், 20 ஹவர்ஸ் தான் வேலை செய்யணும், இவர் 40 ஹவர்ஸ்க்கு மேல வேலை செய்யறார். அப்படி இப்படின்னு சொல்லி 1008 பிரச்சனைகள்ல போயிட்டு இருக்கு. அது ஏன் அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டூடெண்ட் விசா, முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட் விசா பத்தி பேசுவோம். ஸ்டூடெண்ட் விசால இருக்கிற உங்களுக்கு 20 ஹவர்ஸ் தான்டா, தயவு செஞ்சு 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இப்ப சிசிடிவி கேமராஸ், இவர் எப்ப கடைக்குள்ள வாரார், ஆஃப் லைசன்ஸ் ஷாப்பை விட்டு எப்ப வெளியில போறார் என்றது எல்லாமே அவங்க நோட் பண்றாங்க. நோட் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டு அனுப்புறதுக்கான வழிமுறைகளை பண்ணிடுவாங்க. அதனால காசுக்கு ஆசைப்பட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க, அது உண்டு. ரெண்டாவது வந்து நீங்க ஜென்யூனாவே 20 ஹவர்ஸ் அலௌட் பண்ணிருக்கிற நேரத்துல 40 ஹவர்ஸோ 30 ஹவர்ஸோ செய்து அதே எண்ணாய்க்கு போகுமானா அதுவும் உங்களுக்கு இப்ப பிரச்சனை வராது. நீங்க ILR அப்ளை பண்ணி PR-க்கு போகும் பட்சத்துல அந்த டைம்ல உங்களோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஸ்டூடெண்ட் விசா ஹவர்ஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறது எல்லாமே பிரச்சனைக்காக வரும். அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு தயவு செஞ்சு லீகல் ஹவர்ஸ் எவ்வளவோ அதே லீகல் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து கேர் ஒர்க்கர்ஸாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்படி வந்தவங்களுக்கு வந்து இங்க கம்பெனியே இருக்காது. அப்ப வேலை செய்ய முடியாத பட்சத்துல வேற அந்த வந்த அவ்வளவு காலத்துக்கு காசு கூட நிறைய பேர் வேலை செய்யறீங்க. அப்படி வேலை செய்யறவங்க எல்லாரையும் பிடிச்சு அனுப்புறாங்க. சோ ஒண்ணு, நீங்க அதே கேர் ஒர்க்கர்ல வேற எங்கேயாவது வேலை தேடி அந்த வேலைக்கு போக பாருங்க. ஏன்னா அதுதான் ஈஸி. அப்பதான் அது ஸ்பான்சர் இருந்ததுன்னா நிறைய கேர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து நிறைய கம்பெனில வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்கு. அந்த ஸ்பான்சர் இருக்கும் பட்சத்துல அதை கொடுத்து நீங்க உங்களால இது பண்ண முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். ஸ்பான்சரை ஸ்வாப் பண்ணி மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து அசைலத்துல இருக்கிறவங்களும் சரிதான், அசைலத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரிதான், வேலை செய்யும் போது கவனமா இருங்க. நீங்க உங்களோட கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க மாட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பி நாட்டுக்கே திருப்பி அனுப்புற கட்டங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு சூதானமா பண்ணுங்க. ஏண்டா ஏதாவது பண்ண போய் கடைசியில் இதுவும் இல்லை, நம்ம ஈஸியா வர இல்லை இந்த நாட்டுக்கு வரவங்க பல பணங்கள் செலவழிச்சு அப்படி நிறைய ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கிறோம். ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறதால ஜெனியூனா இருக்க பாருங்க, முடிந்த அளவு ஜெனியூனா இருக்க பாருங்க. இவர் சொந்தக்கார கடை அப்படி இப்படின்னா கூட பரவாயில்லை. ஏன்னா நம்மவங்களே தான் நம்மளை போட்டு கொடுக்குறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளே போட்டு கொடுத்து நம்மள ஊருக்கு அனுப்புறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு சூதானமா இருந்து கொள்ளுங்க. மற்றது வந்து விசிட் விசால வந்துட்டு தங்கி இருக்கிறவங்க அது இன்னொன்று கவனமா இருங்க. ஏன்னா நிறைய இப்ப அது லண்டனை சுத்தி இருக்கிற பகுதிகளில் வந்து நிறைய பேர் வந்து ஹோம் ஆஃபீஸாலேயோ யூனிஃபார்மாலேயோ பாயிறாங்க. ஸ்பெஷலா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் அவங்க எந்தெந்த இதுல இருக்கிறாங்கன்றது எல்லாமே செக் பண்றாங்க. அது மட்டும் இல்ல மோஸ்டா இருக்கிறது வந்து ஆசியர்கள், தென்னாப்பிரிக்கர்கள், வட அமெரிக்கர்கள் கூட நிறைய பேர் இந்த நாட்டுல இல்லீகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லீகலா ஒர்க் பண்ற காரணம் என்னன்னு சொன்னா, காசு கேஷ் இன் ஹேண்ட் சொல்லுவாங்க இங்க யூகேல. கேஷ் இன் ஹேண்டுக்கு வந்து வேலை செய்து அது மூலமாக பணத்தை எடுத்து ஊருக்கு அனுப்பி அப்படியான இதுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவனமா இருங்க. அது மட்டும் தான் இந்த வீடியோல
விஷயங்கள் சொல்லக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2வது சாப்டர்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய லண்டன்ல மோஸ்டா இது லண்டன்ல தான் நடக்குது. பைசிக்கிள்ல நம்ம போனை நம்மள மீறி போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பைசிக்கிள்ல வந்து அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லாட்டி எலக்ட்ரிக் பைசிக்கிள்ல வந்து அதை அடிச்சுட்டு போறாங்க. அதனால கவனமா இருங்க. ஏன்னா போன்களை அடிச்சுட்டு போறதால நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட அதை ரைட் பண்ணி அதை பிடிச்சு ஒரு கிட்டத்தட்ட 230 பேரை பிடிச்சிருக்காங்க. 30 பேரை பிடிச்சு அதுல கிட்டத்தட்ட 2000-3000 போன்ஸை வந்து மீட்டு பழையபடி அந்த ஓனர்ஸுக்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அந்த போன்கள் கிடைச்சிருந்தா கவனம். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட போறவங்க, பிள்ளைகளை கேரியர்ல வச்சு தள்ளி கொண்டு போறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட போனை வந்து சூதானமாக அடிச்சுட்டு போறாங்க. நிறைய கேசஸ் வந்திருக்குது. அதாவது போலீஸ்ல சொல்றது என்னன்னு சொன்னா 100க்கு 70% இப்படி பெற்றோர்கிட்ட இருந்தான் இந்த போன்களை இது பண்றாங்க. அதாவது அந்த புஷர்ல வாரவங்களும் சரிதான், எதுல இருந்தாலும் அதுல இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாமலே அவங்க போனை அடிச்சுட்டு போறாங்க. இதான் நடக்குது. ஸோ கவனமா இருந்து கொள்ளுங்க. மீண்டும் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய யூகே சம்பந்தமான கனடா ஆஸ்திரேலியா போன்ற சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சதான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பினான சியோன் அந்த வீடியோ. சேஸ் மக்களே.